வணக்கம். நாளை இது ஹோமாகம ஹிரிவத்தொடுவர் என்ற இடத்துல வசித்து வந்த 15 வயதுடைய பாடசாலை மாணவி சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. இந்த இறப்புக்கான ரீசன் என்னன்னு கொஞ்சம் தேடி பார்த்தோம்னு சொன்னால், நான் இதுக்கு முதல் 2 நாளைக்கு முதல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், 5 பாடசாலை மாணவி, கொழும்புல ஒரு பிரபலமான பாடசாலையில் 5 மாணவிகள் தவறான வழியில் போதைப்பொருள் மாத்திரை பாவிச்சாங்கன்னு சொல்லி அதை அந்த பாடசாலை இருக்கிற டீச்சர் பிரின்சிபல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பிரின்சிபல் போலீஸாருக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு போலீஸார் கைது செஞ்சிருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமாகம கிரிவத்துடு என்ற பிரதேசத்தில் வசித்து வந்த 15 வயதுடைய மாணவி இவங்க சூசைட் பண்ணிக்காங்க. ரீசன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடசாலையில் இருக்கிற டீச்சரால் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இது எதனால பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாணவி பாடசாலை கொஞ்ச நாட்களாகவே போகல. காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், சுகவீனம் காரணமாக ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போகல. ஸோ ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போகலன்னு சொன்னால், மறுபடியும் ஸ்கூலுக்கு நம்ம அந்த லீவெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது பலமே எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ டீச்சர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாணவியால் கொடுக்கல, அந்த மாணவி வேணுமென்று கொடுக்கலையா அல்லது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லையான்ற விஷயம் தெரியல. இந்த மாணவியால் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணப்படலை. இதனால அந்த டீச்சர் இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் அதிகமான புள்ளிகள் பெறலை. ஸோ குறைவான புள்ளிகள்லாம் பெற்றேன்னு சொல்லி டீச்சரால் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ரீசன், இந்த 2 விஷயமுமே ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்திருக்குது. இந்த 15 வயதுடைய மாணவி என்று பார்த்தீங்கன்னா கிரேட் 10 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி. ஸோ இதனால இந்த மாணவி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம் பண்ணி இறந்திருக்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் நான் அந்த சொல்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், மாணவியில் தவறா அல்லது அந்த டீச்சரில் தவறான்றதை நான் சொல்லலை. அந்த விஷயத்தை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு டீச்சர் திட்டுறாங்க என்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாணவி திட்டியிருந்தாங்க. இந்த ஒரு ரீசனால இந்த மாணவி சூசைட் பண்ணியிருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸ் மாருமே திட்டாம விட்டால் என்னவாகும்? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஒழுங்கான முறையில் படிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்லி திட்டுறது அல்லது எந்த அளவுக்கு அவங்க திட்டுறதுக்கு உரிமை இருக்கு என்றது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு லிமிட்டேஷனை தாண்டி 15 வயது என்று சொன்னால், ஒரு 15 வயதுடைய மாணவியை எந்த அளவான எந்த வார்த்தைகளால் எந்த அளவுக்கு நம்ம திட்ட முடியும் என்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வயது ரொம்பவே பாதிக்கும். ஆனால் அந்த டீச்சரால் என்ன விதமாக திட்டிருக்கிறாங்க, என்ன விதமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற எந்த ஒரு விஷயமுமே சொல்லப்படலை. போலீஸார் இது சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையை மேற்கொள்றாங்க. ஸோ இதில் அவங்க எடுக்கிற டிசிஷன் என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையில் இந்த டீச்சர்கள் திட்டுறாங்கன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம் நம்ம சூசைட் பண்ணுறதுன்ற ஒரு முட்டாள்தனமான நான் சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அல்லது திட்டுறாங்கன்னு சொன்னால் அதை பிரின்சிபல்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது பேரண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி அதாவது அவங்கள பிள்ளை இருந்தால் அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பிரின்சிபல்கிட்டையோ அல்லது வேறு டீச்சர் ஆட்டையோ அல்லது உங்களோட வீட்டில் இருக்க பேரண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க. சூசைட் பண்ணுற ஒரு முட்டாள்தான் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அண்ட் டீச்சர் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டாங்கன்னு சொன்னால் டீச்சரை தான் நாங்களும் கேள்வி வைப்போம். இன்னொரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிரச்சனையான ஒரு ஆள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, இல்லை சேட்டைகள் பண்ணுறாங்க. அதை நம்ம திட்டாமலோ அடிக்காமலோ கேர்லெஸ்ஸாக விட்டாங்க டீச்சர்ஸ் மாதிரி. இந்த பேரண்ட்ஸ் என்ன இப்போ நம்ம போய் பிள்ளை படிக்காததுக்கான டீச்சர் தான். டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக படிப்பிச்சாங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் குழந்தைகள் எல்லாம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லி ஒரு சைட்டில் டீச்சர்ஸை பழி போகிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அண்ட் டீச்சர்ஸ் தங்களுடைய லிமிட்டேஷன் தாண்டி ஓவராக ரியாக்ட் பண்ணுற விஷயங்களாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் 2 சைட்லேயும் விஷயத்த சொல்கிறேன். இதில் யார் தவறு அல்லது யார் சரியான விஷயம் நான் ஹைலைட் பண்ணலை. இந்த நியூஸ் வெளியிடப்பட்டது இவ்வளோ டீட்டெயிலோட வெளியிடப்பட்டது. போலீஸார் விசாரணைக்கு பிறகு தான் யாரில் குற்றம் என்ற விஷயமும் தெரிய வரும். ஆனால் நான் 2 விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்லையும் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீச்சர்ஸ்லையும் தப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும், எந்த ஒரு தவறுக்கும் அல்லது எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கும்
தற்கொலை தீர்வு இல்லை. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளங்கிக்கணும். நம்மளை நம்பி அல்லது நம்மளை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வாழணும். நம்மளை வளர்த்தவங்களுக்கு நாங்க படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்படி வந்து நிறைய பொறுப்புகள் நமக்கு இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போகுது. நிறைய இளம் வயதினர் வந்து சூசைட் பண்றத நம்ம காணக்கூடிய இருக்குது. நான் நிறைய இந்த நியூஸஸ் போடும்போது நான் நிறைய பார்க்குறேன். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க வாழ வேண்டிய உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கறதுக்கு இருக்கு, அச்சீவ் பண்ண இருக்குது. நிறைய விஷயத்த வந்து உலகுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டது சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு செகண்ட்ல நம்ம எடுக்கிற பிள்ளையான முடிவு தான் இந்த மரணம். ஸோ அதை கொஞ்சம் நீங்க தள்ளி ஓரமா வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சூசைட் என்ற விஷயத்த வந்து எடுக்காதீங்க. இளைஞர்கள், சிறுவர்கள், ஸ்கூல் போறவங்க. ஸோ பாருங்க, படிங்க நல்லா. நம்ம வந்து நமக்கு இப்ப பிரச்சனை தரவங்க அல்லது வந்து ஹெய்ட்டர்ஸ் இருப்பாங்க. நம்மள படிக்க விடாம பண்றவங்க இருப்பாங்க. இப்படியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம தரக்கூடிய ஒரே ஒரு தீர்வு வந்து நம்ம ஒரு டாப் லெவல்ல போயிருக்கிறது தான். ஸோ இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு அப்டேட்டான நியூஸோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.